இங்க இந்த அம்மா அவங்க பொண்ணு கிட்ட இந்த மாசம் நிறைய செலவாயிருச்சு, அதனால புதுசா எதுவும் ட்ரெஸ் வாங்காதுன்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க பொண்ணு, நான் என்ன உங்ககிட்ட தங்க நகையா கேட்டேன், வெறும் 400 ரூபாய் ட்ரெஸ் வாங்குறதுல ஒண்ணு குறைஞ்சு போயிடாதுன்னு சொல்லி திட்டி விட்டுறா. அப்போ ஒரு நாள் அவ அம்மா, கை ரொம்ப வலிக்குது, எனக்கு சுடு தண்ணி வச்சு தெரியான்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க பொண்ணு, இந்த உலகத்துல நீ மட்டும் தான் வேலைக்கு போறியா, சுடு தண்ணி எல்லாம் என்னால வச்சு தர முடியாதுன்னு சொல்லி திட்டி விட்டுறா. அது மட்டும் இல்லாம நைட் அந்த பொண்ணு வீட்டுக்கு 12 மணிக்கு தான் வரா. சோ அப்படியே போயிட்டு இருக்கும்போது அவங்க பொண்ணுக்கு எக்ஸாம் ஃபீஸுக்கு காசு இல்லன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 2 நாள் பொறுத்துக்கன்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க பொண்ணு, எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கு வக்கீலனா என்னை எதுக்கு பிரைவேட் காலேஜ்ல படிக்க வச்சீங்கன்னு சொல்லி அவங்க அம்மாவை பயங்கரமா திட்டிரா. அவங்க பொண்ணு இப்படி பேசினது அந்த அம்மாவால ஏத்துக்க முடியவே இல்ல. அதனால இவ்வளவு வருஷமா வீட்டு வேலை மட்டும் பாத்துட்டு இருந்த இந்த அம்மா அவங்க பொண்ணு எக்ஸாம் ஃபீஸ்க்கு காசு வேணும்னு சொல்லிட்டு பார்ட் டைம்ல ஸ்விக்கியும் ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிடறதுக்கு கூட நேரம் இல்லாம அந்த அம்மா வெயில்னு கூட பார்க்காம ஸ்விக்கி ஓட்டிட்டு இருக்காங்க. அப்போ நைட் 10 மணிக்கு அவங்களுக்கு ஒரு ஆர்டர் வருது. கடைசியா இந்த ஆர்டர் மட்டும் முடிச்சிட்டு வீட்டுக்கு போலாம்னு அந்த ஆர்டரை டெலிவரி பண்றதுக்காக போறாங்க. பார்த்தா அவங்க பொண்ணு ஷார்ட்ஸும் டி-ஷர்ட்டும் போட்டுட்டு ஒரு வீட்டுல இருந்து கதவை திறந்து வெளியே வரா. அதை பார்த்ததும் அந்த அம்மாக்கு மனசே உடைஞ்சு போய் அவங்க பொண்ணை பார்த்ததும் அதே இடத்துல நின்னு அழ ஆரம்பிச்சுறாங்க. இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.